viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்தில் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு கருப்பு உளுந்தை எடுத்துக்கிங்க. அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி முந்தின நாளே ஊற வச்சுருங்க. கருப்பு உளுந்தில் பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. கருப்பு உளுந்தை குக் பண்ணி நம்ம டயட்டில் சேர்க்கும்போது கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிது. காலையில் பார்த்தோம்னா உளுந்து நல்லா ஊறியிருக்கும். இதை ஒருக்க நல்லா கழுவிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் போட்டுக்கலாம். உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து குழையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தாளிக்கணும். தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரியணும். உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு வேக வச்ச சுண்டலை இதோட சேர்த்துக்கிங்க. கருப்பு உளுந்து சுண்டலை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நம்ம உடலில் உள்ள எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலிமையை தருது. கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சீசன் இல்லாத சமயம் நம்ம லைம் ஜூஸ் கூட இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாரம் ஒரு நாள் கருப்புளுந்து சுண்டலை நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம். மாங்காயை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. பத்தாட்டி லேசாக போட்டுக்கிங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. கருப்புளுந்து சுண்டல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.